Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல கண்டினியூஸா காம்படிட்டிவ் எக்ஸாம் ஹையர் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நம்ம கண்டினியூஸா வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ரீசன்ட் டேஸ்ல வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம்ஸ் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு. அதே விஷயமா வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த சிலபஸ் அப்டேட்டை பத்தி ஒரு அவுட்லைன் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். யூஜி லெவல் டிகிரிக்கு சிலபஸ் அப்டேட் கொடுத்துருக்கேன். மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அதுக்கான இது வந்து அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க பார்க்கலன்னா அதை முதல்ல பார்த்துருங்க. இது வந்து பிஜி லெவல். இன்னைக்கு வந்து பிஜி லெவல்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, இந்த சிலபஸ் யாருக்கு சாதகமா இருக்கும், இதுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்ன, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறது ஒரு ஓவரால் ஐடியா சொல்ல போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான பிரிஸ்கிரைப்டு புக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸாம்க்கு தேவையான எல்லா பிரிஸ்கிரைப்டு புக்குமே இந்த ஓவிஎம் ஆப்ல இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாவே. சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச சப்போர்ட்டை நான் உங்களுக்கு கட்டாயமா கொடுக்குறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து இந்த ரிலேட்டடா உள்ள நிறைய கண்டென்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லாம் ஆல்ரெடி நிறைய கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்க்கலன்னா கரண்ட்லி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பாருங்க. அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. இல்ல பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் 2025 SA and RA. SA னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட், RA ரிசர்ச் அசிஸ்டன்ட், ரெண்டுத்துக்கான சிலபஸ். வழக்கமா இதுல எப்படி இருக்கும் சிலபஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னால ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு தனியா ஒரு சிலபஸ், மேத்தமெட்டிக்ஸுக்கு தனியா ஒரு சிலபஸ் இருக்கும். அதுல நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்தது. நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதாகவும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சவங்க ஈஸியா வந்து அதை அப்ரோச் பண்ற மாதிரியும் அப்படி ஒரு ஃபீல் இருந்ததுனால இப்ப வந்து கம்பைண்டா சிலபஸை கொடுத்துட்டாங்க. இல்ல பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் ரொம்ப கம்மி தான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அதிகம். 7 யூனிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, 3 யூனிட் தான் மேத்ஸ் இருக்கு. இல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தியரி. யூனிட் 2 வந்து இதுல 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து ஆல்மோஸ்ட் 7th யூனிட் வரைக்கும், 6th யூனிட்டை தவிர, எக்ஸப்ட் 6th யூனிட் 1ல இருந்து 7 வரைக்கும், 6 மட்டும் இருக்காது. அதுல மற்ற எல்லாமே நம்மளுடைய எஸ்சி குப்தா, விகே கபூர், அந்த புக்ல இருக்கும். அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து நாங்கெல்லாம் யூஸ்வலா பிஜி படிக்கும் போது ஹாக் அண்ட் கிரைக் அப்படின்னு ஒரு புக் படிப்போம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுல கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கும். எஸ்சி குப்தா, விகே கபூர் வந்து நம்மளுக்கு நார்த் இந்தியன் ஆத்தர். ஹாக் அண்ட் கிரைக் நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணும்போது நீங்க பேரை வந்து எழுதி காட்டுங்க மேடம், எக்ஸாம் ஆத்தரோட பேரை எழுதி காட்டுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஹாக் அண்ட் கிரைக் அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு ஹாக் அண்ட் கிரைக் இந்த புக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் நான் வந்து என்னுடைய ஓவியம் ஆப்ல ஃப்ரீ கண்டென்ட்டா கொடுத்துருக்கேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த எஸ்ஏ குப்தா, விகே கபூர் புக்கும் நம்மளுடைய ஓவியம் ஆப்ல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா. அப்ப இந்த இதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தியரி, இந்த எஸ்டிமேஷன் தியரி, ரெக்ரேஷன் அனாலிசிஸ், இது எல்லாமே நம்ம எஸ்ஏ குப்தா, விகே கபூர்ல பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஹாக் அண்ட் கிரைக்லையும் நீங்க பார்க்கலாம். எல்லா கண்டென்ட்ஸுமே இருக்கும். யூனிட் 1 வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தியரி. யூனிட் 1ல 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. யூனிட் 2ல 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. யூனிட் 3ல வந்து நம்மளுக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. யூனிட் 4ல 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. இல்ல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 25, 25, 50, 50, 20, 70, 70, 25, 95, 100, 110, 120 கொஸ்டின். 120 கொஸ்டின் நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் 7 யூனிட், ஆல்மோஸ்ட் 6 யூனிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஒரு யூனிட் மிஷின் லேர்னிங் வச்சிருக்காங்க. எனக்கு வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தியரி, எஸ்டிமேஷன் தியரி, டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ், ரெக்ரேஷன் அனாலிசிஸ், சாம்பிளிங் தியரி, டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்,
ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் டைம் சீரிஸ், இது எல்லாமே நம்மளுடைய குப்தா புக்ல நிச்சயமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 6th யூனிட், 5 யூனிட் வந்து நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, 5 யூனிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, 1 யூனிட் மிஷின் லேர்னிங் இருக்கு, 4 யூனிட் மேத்ஸ் இருக்கு. 3 யூனிட் மேத்ஸ்னு தப்பா சொல்லிட்டேன், 4 யூனிட் மேத்ஸ் இருக்கு. இந்த மேத்ஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஐ ஆம் வெரி ஃபெமிலியர் வித் மேத்தமெட்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட எனக்கு பியூர் மேத்ஸ்ல தான் நாலேஜ் அதிகம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாதுன்னு சொல்லல, தெரியும், இருந்தா கூட பியூர் மேத்தமெட்டிக்ஸ் ஐ வில் என்ஜாய். சரியா? இந்த 5 யூனிட்டுமே நம்மளுடைய இந்த புக்லையும் பார்த்துக்கலாம். 6வது யூனிட்டை பத்தி ஐ ஹாவ் நோ ஐடியா. ஏன் அப்படின்னா அது மிஷின் லேர்னிங் யூசிங் பைத்தான்னு போட்டிருக்கு. மிஷின் லேர்னிங் யூசிங் பைத்தான் வந்து ரொம்ப ரீசெண்டாக டெவலப் பண்ண ஒரு விஷயம். மிஷின் லேர்னிங்கே ரீசெண்டாக டெவலப் பண்ணது தான். அதில் யூசிங் பைத்தான் வேற போட்டிருக்காங்க. ரொம்ப 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 நியூவான ஒரு டாபிக். அந்த டாபிக் எனக்கு சுத்தமாகவே எனக்கு ஒன்றுமே தெரியாது இது விஷயமா. அதனால அது விஷயமா என்னால் கமெண்ட் பண்ண முடியலை. ஆனால் பட் மை டாட்டர் இஸ் ஸ்டடிங் மெஷின் லேர்னிங் யூசிங் பைத்தான். நான் வந்து என்னுடைய டாக்டர் வந்து மிஷின் லேர்னிங் யூசிங் பைத்தானை வந்து ரொம்ப இதாக படித்து அதில் பிளேஸ் ஆகிற அளவுக்கு படிச்சுட்டு இருக்கா. பட் எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. அதனால் அதுக்கு என்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. யூனிட் 7ல் வந்து அல்ஜிப்ராவும் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸும் இருக்கு. இந்த அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிஜியில இருக்கக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா தான் இருக்கு. அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா மட்டும்தான் இருக்கு. இதுக்கு புக்கு வந்து ஹெர்ஸ்டின், IN ஹெர்ஸ்டின். இது எது? யூனிட் 7க்கான புக்கு. யூனிட் 7ல நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷனல் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவுக்கான சிலபஸ் இதை நான் சொல்றேன். இது அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராக்கு இதை வேணா நான் கொஞ்சம் அழிச்சிட்டு இதை சொல்றேன். சிலபஸை குறிச்சு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு புக்கு தெளிவா புரியாது அப்படிங்கிறதுக்காக அழிச்சு காட்டியிருக்கேன். அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் IN ஹெர்ஸ்டின், டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா பை IN ஹெர்ஸ்டின், அந்த புக்கு படிச்சா போதும். அதுல வந்து அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா மட்டும் இருக்கு, லீனியர் அல்ஜிப்ரா இல்ல சிலபஸ்ல. இப்ப ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு GF Simmons Introduction to Topology by GF Simmons அப்படிங்கிற புக்கை ஃபாலோ பண்ணணும். அதுல வந்து இது பாத்தீங்கன்னா பிஜி டிஆர்பி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பிஜி டிஆர்பி போர்ஷன்ல உள்ள ஒரு சிறு பகுதியை எடுத்து தான் வச்சிருக்காங்க, ஃபுல்லா வைக்கல, கொஞ்சம் போல எடுத்து வச்சிருக்காங்க. இந்த புக்ஸையும் நம்ம எந்த புக்ஸ் இது ஹெர்ஸ்டின், சிம்மன்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஓவியம் ஆப்ல இது அவைலபிளா இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரியல் அனாலிசிஸுக்கு ரூடினையும், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸுக்கு இதுவும் ஆல்ஃபர்ஸும் ஃபாலோ பண்ணணும். ரியல் அனாலிசிஸுக்கு வால்டர் ரூடின், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸுக்கு ஆல்ஃபர்ஸ், AHLFORS. இந்த புக்ஸ் எல்லாமே இது போக வால்டர் ரூடின் போக டாம் அப்போஸ்டலும் பார்க்கலாம். டாம் அப்போஸ்டல், ஆல்ஃபர்ஸ் எல்லாமே எங்க இருக்கு? ஓவியம் ஆப்ல இருக்கு, நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ODE அண்ட் PDE டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ரெண்டுமே இருக்கு. இதுல கோடிங்டன் புக் பார்க்கலாம் அல்லது GF Simmons பார்க்கலாம். GF Simmonsம் பார்க்கலாம் ODE PDEக்கு, அல்லனா கோடிங்டன் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ரொம்ப உங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய புக்கு வந்து MD ரேசிங் அணியா. ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ரொம்ப ஈஸியா நீங்க படிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் MD ரேசிங் அணியா. அந்த புக்கும் நம்ம கிட்ட ஓவியம் ஆப்ல இருக்கு. இதுல யூனிட் 10 வந்து டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வில்மோர் புக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. யூனிட் 10க்கு வில்மோர் புக்கு சொல்லுவோம். நம்ம பிஜி சிலபஸ்ல என்ன இருக்கோ ஆல்மோஸ்ட் அது அப்படியே இருக்கு. இந்த புக்கும் நம்மளுடைய ஓவியம் ஆப்ல இருக்கு. இந்த டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும்
நம்மளுக்கு சோமசுந்தரம்னு ஒரு சார் ஒரு நார்த் இந்தியன் ஆத்தர் வந்து பேரை பார்த்து தமிழ்நாட்டுக்காரர் மாதிரி தான் இருக்கு. பட் ஒரு ஒர்க் பண்ற யூனிவர்சிட்டி எங்க நார்த் இந்தியாவில தான் ஒர்க் பண்றாரு. இந்த சோமசுந்தரம்ங்கிற ஆத்தர் இவருடைய புக் வந்து டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரிக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இந்த வில்மோர் புக்குக்கான ஒரு கைடு மாதிரி இருக்கும். அதனால நீங்க சோமசுந்தரம் புக் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க அதை நிச்சயமா ரொம்ப ஈஸியா படிக்கலாம். அதுக்கு அடுத்தால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸுக்கும் இதே சோமசுந்தரம் புக் எழுதியிருப்பாரு. அது அந்த GF சிமன்ஸ் புக்குக்கான ஒரு கைடு மாதிரி இருக்கும். அதையும் நீங்க ஈஸியா கோத்ரூ பண்ண முடியும். அதனால இந்த புக்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஓவியம் ஆப்ல அவைலபிளா இருக்கு. நீங்க என்ன செய்துக்கலாம், ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது விஷயமா ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுலயும் நீங்க போய் கேட்டுக்கலாம். மற்றபடி இதுக்கான நோட்டிபிகேஷன்ஸோ அடுத்த அப்டேட்டோ வந்ததுக்கு பிறகு இதுக்கு நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸை பத்தி ஃபர்தரா டீட்டெயில்ஸ் சொல்றேன். மற்றபடி நீங்க கட்டாயம் எழுதணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா as soon as possible உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, டிலே பண்ணாதீங்க. இதுல பொறுத்த வரைக்கும் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜி லெவல்ல பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ போன வருஷம்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க, பழைய சிலபஸ் படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சிலபஸ்ல பெரிய சேஞ்சஸ் இல்லை. அதை நீங்க அப்படியே என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம். மேத்தமெட்டிக்ஸ்லயும் பழைய சிலபஸ்ல கொஞ்சம் கட் பண்ணிட்டு பாதியை வச்சிருக்காங்க. மிஷின் லேர்னிங் புதுசா வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், தெரியல, சரிதானா? அதனால இது விஷயமா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா ஒரு லாங் டைமா படிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். இல்ல நான் கிளாஸ் எடுத்தாலும் கிளாஸ் எடுக்கிறது வந்து நம்மளுடைய நோட்டிபிகேஷனோ அல்லது ஒரு அப்டேட்டோ எப்போ எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது விஷயமா அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுப்பேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கிளாஸ்ல ஜாயின் பண்ண இது நம்மளுடைய பிளேலிஸ்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. PGTRB CSIR நெட் எல்லாருக்குமே ஆன்லைன் மோட்ல கிளாஸஸ் இருக்கு. கிளாஸ் PGTRB CSIR நெட் IIT JAM எதுனாலும் கிளாஸ்ல ஜாயின் பண்ண வெளியாண்டா கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு கிளாஸஸ் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட்